இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுடைய சமய வாழ்விலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எமது சமய வழிகாட்டிகள் என்று சொல்லுகின்ற பலர் தான் இந்த சமயத்தை காத்து நிற்கின்ற காத்திரமான படைப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய நாள் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை தினம். 3 வயதிலேயே திருப்பதிகமான தேவாரங்கள் பாடி இறைவனை எமக்கு இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய ஆளுமையை, இறைவனுடைய பெரும் திருவருளை இந்த பூமிக்கு எடுத்து காட்டிய ஒரு பெருமகனார். பக்திக்கு வயது இல்லை என்பதை நிர்ணயப்படுத்தி நிரூபித்துவிட்ட ஒரு பெருமகனார். அவருடைய அந்த பக்தி நிலை பெருமாட்டியினுடைய ஞானப்பாலை குடித்து அவருடைய அந்த ஞானம் மிகச் சிறப்பானதாக இருந்தது. அவருடைய வயதுக்கும் அவருடைய பாடல்களுக்கும் எவ்வளவு ஒரு சிறப்பை அது கொடுத்திருக்கின்றது. அவர் தன்னுடைய மழலை மொழியினாலே பாடிய பாடல்கள் எல்லாமே, திருப்பதிகங்கள் எல்லாமே அரும் தமிழால் போற்றப்பட்டவை. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாயன்மாராக, சமய குருவர்களிலே முதலாவதாக போற்றப்படுகின்றவர் ஞானசம்பந்த பெருமான். இவருடைய வாழ்வியலை நாங்கள் சற்று பின்பற்றி கொள்வது மிக நல்லது. வாழ்க்கை என்பதே எங்களுக்கு அப்படித்தானே. எல்லா விதயங்களிலும் நாங்கள் ஏற்றங்களையும் சிறப்புகளையும் மேன்மைகளையும் எதிர்பார்க்கின்ற ஒரு எண்ணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு இந்த வாழ்வியலிலே இறைவனை நாங்கள் எப்படி பற்றுதல் பண்ண வேண்டும், இறைவன் மூலமாக எப்படியெல்லாம் நாங்கள் திருவருளை பெற வேண்டும், அந்த இறைவனுடைய சக்தியோடு தான் நாங்கள் வாழ்க்கையிலே சாதனைகளையும் மேன்மைகளையும் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய பெருமகனார் திருஞான சம்பந்த பெருமகனார். எனவே அவருடைய நன்னாளிலே, அவருடைய குருபூசை நாளிலே நாங்கள் எல்லோரும் எமது சமயத்தையும் எமது திருப்பதிகங்களையும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எமது சமயத்தில் இருக்கின்ற அந்த திருப்பதிகங்களை நினைவு கொண்டு அவற்றை பாராயணம் செய்வதன் மூலமாக நல்ல மேன்மைகளையும் சிறப்புகளையும் எங்கள் வாழ்வியலிலே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே வாழ்க்கையிலே எங்களுடைய சமயம் ஒரு அருமையான பொக்கிஷம், ஒரு அருமையான வழிகாட்டி, ஒரு அருமையான வாழ்வியல் தர்மங்களை போதிக்கின்ற ஒரு புத்தகம். எனவே அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்படுவோம். சமயம்தான் எங்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி செயல்படுத்தி செல்லுகின்ற ஒரு அற்புத கூடம் என்பதை ஒருவருமே மறக்காமல் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.